தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட RMK நகரில் அமைந்திருக்கும் இந்த மைதானம்தான் ஏராளமான இளைஞர்களின் விளையாட்டு பயிற்சி களமாக இருக்கிறது. RK நகருக்குட்பட்ட பெருங்களத்தூர் மண்டலத்தில் வசிக்கும் இளைஞர்கள் பலர் விளையாடுவதற்காகவும் உடற்பயிற்சி மேற்கொள்வதற்காகவும் இந்த மைதானத்தை பயன்படுத்தி வருகின்றனர். பல இளைஞர்களின் அரசு பணி கனவை நனவாக்க உதவிய இந்த விளையாட்டு மைதானம் அறிவியல் பூங்காவாக மாற்றப்படும் என்ற தமிழக அரசின் நடவடிக்கை அப்பகுதி இளைஞர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நான் சின்ன குழந்தையிலேருந்தே நாங்கள் இங்கே தான் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கோம். என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே தான் கிரிக்கெட் விளையாடுறோம். எல்லாருமே இங்கே வந்து பக்கத்தில் வந்து அது அமைக்கிறதுக்கான நிறைய இடம் இருக்குது. பக்கத்துலேயே இன்னொரு கிரவுண்ட் இதேமாரி ஒரு இது கூட இருக்குது. இதுக்கப்புறம் பசங்க வந்து நாங்கள் ஓடி ஆடி விளையாடுறதுக்கு இந்த ஒரு கிரவுண்டு தான் இருக்குது. இதையும் அவங்க இதுமாரி பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது கிரிக்கெட் மட்டும் இல்லை, ஃபுட்பால், வாலிபால், அப்புறம் கராத்தே பண்ணுறாங்க, இங்கே சிலம்பம் சுற்றுறாங்க. நிறைய நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேலே இங்கே வந்து விளையாடுவாங்க. எல்லாமே வந்து பண்ணுவாங்க. காலைல வாக்கிங் போவாங்க. எல்லாருமே இளைஞருக்கு வந்து இருக்கிற ஒரே ஒரு நீடு இந்த கிரவுண்டு மட்டும் தான். எங்கள் பெருங்குளத்தூர் மக்களுக்கு இதுதான் வந்து ஒரே ஒரு கிரவுண்ட் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு முதல்வர் ஐயாவுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இதை கொஞ்சம் மாற்றி அமைச்சிங்கன்னா இங்கே இருக்க நாங்கள் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷப்படுவோம். எல்லாருக்கும் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். பல வருடங்களாக விளையாட்டு வீரர்களின் பயன்பாட்டில் இருந்த இந்த மைதானத்தை திடீரென கையகப்படுத்தி அறிவியல் பூங்காவாக மாற்றுவதற்கான பணிகள் மாநகராட்சி நிர்வாகம் மூலமாக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சுற்றுவட்டார பகுதி முழுவதும் உள்ள குழந்தைகள் முதல் இளைஞர்கள் வரை பயன்படுத்தும் இந்த ஒரே மைதானத்தையும் அகற்றிவிட்டு அங்கு அறிவியல் பூங்கா கட்ட வேண்டிய அவசியம் என்ன என அப்பகுதிவாசிகள் கேள்வி எழுப்புகின்றனர். விளையாடக்கூடாதுன்னு 2 சைடும் கேட்டை பூட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு பாவம் குழந்தைங்க எல்லாமே வந்து பார்த்துட்டு சும்மா போகுதுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன கேட்டாலும் இங்கெல்லாம் வந்து நீங்கள் எதுவும் பார்க்கக்கூடாது, புறம்போக்கில் இருக்கிறவங்களாம் இங்கே கிடையாது, 3 தெருவுக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்களாம் கேட்டால் அவங்களாம் ஒத்துக்க வர மாட்டேங்கிறாங்க. பசங்க விளையாடுறது இங்கே தான். கிரிக்கெட் விளையாடுற பசங்க எல்லாமே இங்கே தான் விளையாடுறோம். லீவ் விட்றாங்க. லீவ் விட்டால் இங்கே தான் வந்து எல்லாம் விளையாடிட்டு இருக்குங்க. எதுக்குமே இங்கே யூஸ் இல்லாமல் இருந்தால் அப்போ அந்த குழந்தைங்களாம் எங்கே போகுங்க? மாவட்டந்தோறும் விளையாட்டு அரங்கங்கள் அமைக்கப்படும் என துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி அறிவித்திருக்கும் நிலையில் ஏற்கனவே உள்ள மைதானங்களுக்கும் மூடு விழா நடத்தி வரும் தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு விளையாட்டு வீரர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள். இப்போ விளையாடுற பசங்க ஒரு கோரிக்கையை தான் இதை வைக்கிறோம். ஏன்னா நாங்கள் விளையாடுறத பார்த்து தீய பழக்கத்தில் இருந்து தீய செயல் பண்ணுறவங்களுமே அதை விட்டுட்டு இங்கே வந்து கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால், டென்னிஸ் எல்லாமே விளையாடுறாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரத்தை மாற்றி இதை ஒரு கிரவுண்டாகவே இருந்து அவங்க எல்லாருக்கும் சப்போர்ட்டாக இருக்க மாதிரி இந்த அறிவியல் பூங்கா திட்டத்தை வேறு இடத்துல கொண்டு வருமாறு அரசாங்கத்தையும் துணை முதலமைச்சர் அவர்களையும் எங்கள் பகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்தின் மூலை முடுக்குகளெங்கும் பரவி கிடக்கும் கஞ்சா உள்ளிட்ட போதை பழக்கத்திற்கு மாணவர்கள் அடிமையாகிக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் அவர்களின் உடலையும் உள்ளத்தையும் வளப்படுத்த விளையாட்டு மைதானங்கள் அவசியமானதாக அமைந்திருக்கின்றன. அத்தகைய விளையாட்டு மைதானங்களை அகற்றும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என பொதுமக்களும் விளையாட்டு வீரர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.